பிள்ளையுடைய பெர்மிஷன் இல்லாம தொடக்கூடாது. உன் பிள்ளைக்கு கத்துக் கொடுக்கணும். உன்னால இன்னொரு குடும்பம் அழிஞ்சிச்சுன்னா நான் உன்னை கொன்றுடான்னு சொல்லணும். அப்படி ஒரு பிள்ளை நீ வேண்டான்னு சொல்லணும். நாட்டில் நடப்பதையெல்லாம் பார்க்கும் போது நம்ம வீட்டு பெண் பிள்ளைகள் இந்த சமுதாயத்தில் பாதுகாப்பாக வெளியில் சென்று வர முடியுமா என்றுதான் கேட்க தோன்றுகிறது. படிக்க வந்த பிஞ்சு 13 வயது சிறுமியை பலவந்தப்படுத்தி 3 அரக்காசிரியர்கள் சேர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய சம்பவத்தை நினைக்கும் போதே தாங்க முடியாத ஆத்திரமும் வேதனையும் தான் பீறிட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே செயல்பட்டு வரும் அரசு நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவிக்கு ஆங்கில வகுப்பு நடந்து கொண்டிருக்கும் போது இயற்கை உபாதை கழிக்க செல்வதாக கூறிவிட்டு சென்றிருக்கிறார். அரசு நடுநிலைப் பள்ளியான அங்கு ஆசிரியர்கள் பயன்படுத்தும் கழிவறைக்குள் மாணவி சென்ற நிலையில் அங்கு ஒளிந்திருந்த கணித ஆசிரியர் ஆறுமுகம் என்பவன் மாணவியிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. பதறிப்போன மாணவியை சத்தம் போடாத வகையில் வாயை மூடிக்கொண்ட அந்த அரக்க ஆசிரியர் தகாத முறையில் நடந்து பலவந்தப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து மறுநாள் மதியம் போல அதே கழிவறைக்கு மாணவி சென்றபோது அறிவியல் ஆசிரியரான சின்னச்சாமி என்பவன் கழிவறைக்குள் புகுந்து மாணவியை மிரட்டி பணிய வைத்து தனது இச்சையை தீர்த்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. இதைவிட உச்சமாக அதே நாளில் மதியம் போல மாணவிக்கு நடந்த கொடூரம்தான் மாணவியை நிலைகொலைய வைத்திருக்கிறது. மாணவி கழிவறைக்கு செல்வதை நோட்டமிட்ட அந்த பள்ளியின் 4ஆம் வகுப்பு ஆசிரியர் பிரகாஷ் உள்ளே நுழைந்து பாலியல் வன்கொடுமை செய்த கொடூர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. உன் அம்மா உன்னை அடிச்சு வளர்த்திருந்தா டே மத்தவனை காயப்படுத்த கூடாதுடா, டே மத்தவனை அள வச்சு பார்க்க கூடாதுடா, டே நாம கொடுக்கிற ஜாதிடா, டே ஒவ்வொருத்தருக்கும் இந்த உலகத்துல வாழ தகுதி இருக்குடா, ஒவ்வொருத்தனுக்கும் இந்த உலகத்துல தான் நேசிக்கிறத செய்யறதுக்கு உரிமை இருக்குடா, அவனையும் நம்ம போல மதிக்கணும்டா அப்படின்னு உன் அம்மா உன் ஆத்தாக்காரி சொல்லி கொடுத்திருந்தா அந்த கேடு கெட்ட பிள்ளை இன்னொருத்தனை காயப்படுத்தணும்னு நினைச்சிருக்க மாட்டான். இது எங்கேயும் நடக்கலங்க. இந்தியாவில் கொல்கத்தால நடந்துச்சு, இந்தியாவில் டெல்லியில நடந்துச்சு, தமிழ்நாட்டில் பொள்ளாச்சியில நடந்துச்சு, தமிழ்நாட்டில் சென்னையில நடந்துச்சு, தமிழ்நாட்டில் மதுரையில நடந்துச்சு, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் நான் இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த தருணம், இந்த பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷத்துல 5 பிள்ளைங்க கற்பழிக்கப்படுறாங்க. நான் டேட்டா பேசிட்டு இருக்கேன், நான் டேட்டாவை பேசிட்டு இருக்கேன். ஏன் பிறக்கும் பொழுது உன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கலையா? ஏன் பிறக்கும் பொழுது உன் பிள்ளைக்கு கத்துக் கொடுக்கலையா? உன் அம்மாவை போலத்தாண்டா அவளுன்னு, உன் அக்காவை போலத்தாண்டா அவளுன்னு. பிரச்சனை எங்க இருக்கு? நான் இங்க வந்து இயேசுவை சொல்றேன்னு சொல்றேன். நான் இயேசு என்ன சொல்றாருன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். இயேசு உன்னை பாவம் செய்யாதேன்னு சொல்றாரு. இயேசு உன் அம்மா அப்பாவோட பேச்ச கேளுன்னு சொல்றாரு. வாலிபமா இருக்கும் பொழுது சதையெல்லாம் நல்ல அப்படியே மெருகா இருக்கும், பளபளன்னு இருக்கும். அந்த பளபளன்னு இருக்கும் பொழுது ஆட்டத்தை கம்மி பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. உன் அப்பா அம்மா சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுன்னு சொல்றாரு. ஒரு ஆண் பிள்ளைக்கு நீ பைக் வாங்கி கொடுக்கறதுனால, ஒரு பொட்ட பிள்ளைக்கு நீ அவ கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுனால உன்னுடைய சமுதாயத்தை நீயே அழிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. எங்கேயோ ஒரு பிள்ளை நடந்தா என்ன, இந்தியாவில் 150 கோடி ஆச்சு, ஒன்னு செத்து போனா என்ன கவர்மெண்ட் சொல்லலாம், அப்படிதானுங்க? எங்க இன்னைக்கு அந்த நியூஸ் போயிடுச்சுங்க. இன்னைக்கு கலைஞர் நம்மளுடைய அரசாங்கத்தில் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ இல்ல மற்ற மாற்று கட்சியினரோ இல்ல பேச்சாளரோ வந்து மேடையில வந்து பேசினா
கைத்தட்டி சிரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. காமெடியன் வந்து இங்க காமெடி பண்ணா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போயிருவீங்க. அழகா பாட்டு பாடுறவன் பாட்டு பாடினா கவலையெல்லாம் மறந்துட்டு போயிருவீங்க. கேட்கிற கேள்வி என்னன்னா, இழந்து போன அந்த பிள்ளைய இந்த உலகத்துல இருக்கிற யாராவது திருப்பி கொடுக்க முடியுமா? உன்னால முடியாதுன்னா நீ கை வைக்க கூடாது. உன்னால முடியாதுன்னா அவளை கொலை பண்ண கூடாது. உன்னால முடியாதுன்னா ஒரு பிள்ளையுடைய பெர்மிஷன் இல்லாம தொடக்கூடாது. உன்னால முடியாதுன்னா உன் பிள்ளைக்கு கத்து கொடுக்கணும். உன்னால இன்னொரு குடும்பம் அழிஞ்சிச்சுன்னா நான் உன்னை கொன்றுடான்னு சொல்லணும். அப்படி ஒரு பிள்ளை நீ வேண்டான்னு சொல்லணும். கொல்கத்தால அந்த பிள்ளைக்கு நியாயம் கொடுத்துட்ட அப்படின்னு கோர்ட் சொல்லுது, மரண தண்டனை அப்படின்னு. அந்த அம்மாவோட தாய் நியூஸ் பேப்பர்ல என்ன தெரியுமா சொல்லுது? அவனை துடிக்க துடிக்க கொள்ளுங்கன்னு. அந்த கற்பழித்த அந்த ஆளுடைய அம்மா சொல்லுது, இவனை துடிக்க துடிக்க கொள்ளுங்கன்னு. கேட்கிறது என்ன தெரியுமா? நீ அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை நாசமாக்கி அவளை மற்றவனுக்கு இரையாக்கி அவளுடைய ஆசையையோ அவளுடைய கனவையும் கெடுத்து நாசமாக்கிட்டு இப்ப அவளுடைய தாய் வந்து தன்னுடைய பிள்ளைய கொல்லுன்னு சொல்றது. குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரியே இருக்கு. அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கிறதுனால அந்த பிள்ளையினுடைய கனவு மறுபடியும் வராது. அந்த பிள்ளை உயிரோட வரப்போறது கிடையாது. ஆனா ஆனா உங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையவும் குடிச்சிட்டு வராதே அப்படின்னு நீ சொல்றதுனால சமுதாயத்துல ஏதோ ஒரு பிள்ளை பிரச்சனையிலிருந்து தப்பிக்குது. தப்பான இடத்துல ஒரு பெண்ணோட நிக்காதேன்னு ஒரு தாய் கண்டிக்கிறதுனால ஏதோ ஒரு குடும்பத்துல தற்கொலை கட்டுப்படுத்தப்படுது. வாலிபத்துல நானும் இதெல்லாம் செஞ்சேன், என் வாழ்க்கை இப்ப அழிஞ்சு போய் நாசமா இருக்கு அப்படின்னு பெரம்பை எடுத்து தலைய மட்டும் விட்டுட்டு, எப்படிங்க தலைய மட்டும் விட்டுட்டு மத்த இடத்துல அடிச்சு வளர்க்கலனா உன் பிள்ளையால இந்த சமுதாயத்துல அநேக பெண்களோ ஆண்களோ செத்து போவாங்க, மடிஞ்சு போவாங்க. அந்த ரத்த பலி உன் குடும்பத்து மீதே இருக்கும். அதுக்கு நீ பதில் சொல்லியே தீரணும். இது ஒரு சின்ன கூட்டத்தை கூட்டி வச்சு பேசிட்டு இருக்கோம். எங்களால இந்த கூட்டத்தை தான் கூட்ட முடிஞ்சிச்சு, எங்களால அவ்வளவுதான் சோறு போட முடிஞ்சிச்சு, எங்களால அவ்வளவுதான் வாகனத்தை ஏற்படுத்த முடிஞ்சிச்சு. இந்த வார்த்தையை சொல்லத்தான் இயேசுன்னு சொல்றேன். இந்த வார்த்தையை சொல்றதுக்கு தான் வான் சொல்றீங்க. உன்னை ஒண்ணு மதம் மாத்தணும்னு அவசியம் இல்லை. உன்னை மதம் மாத்துறதுனால இயேசுக்கு ஒரு புண்ணியமும் இல்லை. உன்னை மதம் மாத்துறதுனால கிறிஸ்தவம் ஒண்ணு பெருசா வளர போறது இல்லை. இயேசுன்றவர் என்ன சொல்றாரு? அவரால உன் வீட்டுக்குள்ள சமாதானமும் சமுதாயத்துல ஒரு நல்ல உணர்வும் பாதுகாப்பும் வரும்னு தான் சொல்லுறோம். இத சொல்லுறதுக்கு இந்த தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துல 6 லட்சம் பேர் அடிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க. நல்லா கவனமா கேட்கணும், தூங்கிட்டு இருக்க கூடாது. எல்லாத்தையும் கொண்டு போட்டுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு நான் அந்த தெய்வத்தை வணங்குறேன், நான் இந்த தெய்வத்தை, எல்லாத்துக்கும் ஒரே உணர்வு தான். அடிச்சா ரத்தம் தான் வரும், அதுக்கப்புறம் போனா உயிர் தான் போகும். 6 லட்சம் பேர் கொண்டிருக்காங்க. உன் வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் வரணும்னு சொன்னதுனால உன் அம்மா உன்னை அடிச்சு வளர்த்திருந்தா, டே மத்தவனை காயப்படுத்த கூடாதுடா, டே மத்தவனை அளவச்சு பார்க்க கூடாதுடா, டே நாம கொடுக்கிற ஜாதிடா, டே ஒவ்வொருத்தருக்கும் இந்த உலகத்துல வாழ தகுதி இருக்குடா, ஒவ்வொருத்தனுக்கும் இந்த உலகத்துல தான் நேசிக்கிறத செய்யறதுக்கு உரிமை இருக்குடா, அவனையும் நம்ம போல மதிக்கணும்டா அப்படின்னு உன் அம்மா உன் ஆத்தாக்காரி சொல்லி கொடுத்திருந்தா அந்த கேடு கெட்ட பிள்ளை இன்னொருத்தனை காயப்படுத்தணும்னு நினைச்சிருக்க மாட்டான். எந்த இடத்துல இருந்து நல்லது சொல்லப்பட்டாலோ அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலைக்கு இந்த கூட்டத்துல வந்திருக்கவங்க வரணும்னு அன்பா கேட்டுக்கிறேன். கட்டாயமா உங்க வீட்டுக்குள்ள கடவுள் இருப்பாரு. உங்க வீட்டுக்குள்ள கட்டாயமா கடவுள் இருப்பாரு. இல்ல அப்படின்னா இந்த சமுதாயத்துல ஒருவேளை நாளைக்கு கூட நம்ம வீட்டுல இருக்கிற ஏதாவது ஒரு பெண் புள்ள செத்து போயிடலாம், யாராவது ஒருத்தன் நாசமாக்கிடலாம், யாராவது ஒருத்தன் நம்மளுடைய வீட்டை கெடுத்துடலாம். அதனால அன்பா கேட்டுக்கிறேன், இந்த காரியத்தை நான் பேசிட்டு இருக்கும் பொழுது உண்மையிலே நம்பிக்கை இருக்கிறவங்க
நான் ஒரே ஒரு பைபிள் வசனத்தை வாசிக்கிறேன். அந்த வசனத்துக்கு நீங்க எல்லாரும் ஆமேன் அப்படின்னு சொல்லணும். ஆமேன் அப்படின்னா என்ன தெரியுமா? அப்படியே ஆகட்டும் அப்படின்றது. நான் வாசிக்கிட்டேன் உங்களுக்காக. யாராவது ஒருத்தர் எடுங்க. ஏசாயா 54 அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. ஏசாயா 54:14. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. மறுபடி படிக்கட்டுமா? நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், இப்படிப்பட்ட கொடுமைகளுக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. அது உன்னை அணுகுவதில்லை. இப்ப என்ன சொல்லணும்? இப்ப என்ன சொல்லணும்? ஆமென். இப்ப என்ன சொல்லணும்? அவ்வளவுதான்.